செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல், உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்ம டேஸ்ட்டாக ஒரு ஆனியன் வடை, டீ கடை வடை செம்ம டேஸ்ட்டாக செய்கிறோம், சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இஞ்சி பூண்டை நம்ம இடித்து எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? இந்த இஞ்சி பூண்டை இந்த உரலில் போட்டுங்க. நல்லா நச்சு எடுத்துக்கிறோம். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா, அரைக்கிலோ வெங்காயம் நல்லா நீட்ட போக்கில் நைஸாக வெட்டி எடுத்துக்கிட்டோம். நல்லா உதிரி உதிரியாக எடுத்துங்க. சரிங்களா? இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கட்டும். அப்போ தான் நம்ம தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, 3 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுக்கிறேன். இந்த பச்சை மிளகாவும் இதோட சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் மல்லி, கொஞ்சம் போல் கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இதோட சேர்த்துங்க. கொஞ்சம் போல் சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கிறோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க. போதும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுங்க. இப்போ மிளகாத்தூள் டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் போட்டுங்க. போதும், ரொம்ப போட வேண்டாம். இப்போ அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனு. சரிங்களா? 2 ஸ்பூன் போட்டுங்க. இப்போ நம்ம அடுத்தது கடலை மாவு 3 டீஸ்பூன் போட்டுங்க. பெரிய ஸ்பூனால் 3 டீஸ்பூன் போட்டுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம அடுத்தது கடலை மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு, தேவையான சால்ட்டு போட்டுங்க. போதும். இதை இப்போ என்ன பண்ணுறோம்னா, கையை வச்சு நல்லா பொறுமையாக பெரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே பெரட்டி விடுங்க. தண்ணி இதை ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு தெளிச்சிக்கலாம். அது அடுத்தது நம்ம கடலை மாவு போடணும், அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? நம்ம போட்ட மசாலா பூரா 4 சைடும் சேரணும். இந்த டைம் என்ன பண்ணுறோம்னா, இன்னும் 2 ஸ்பூனு கடலை மாவு, 1 2. சரிங்களா? தண்ணி இப்போது ஊற்ற வேண்டாம், பார்த்துட்டு ஊற்றிக்கலாம். அரிசி மாவு போதும், 2 ஸ்பூன் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். நம்ம தண்ணி தெளிச்சிக்க போகிறோம். சரிங்களா? லைட்டாக, ரொம்பலாம் ஊற்றிட வேண்டாம், அப்படியே லைட்டாக தெளிச்சிங்க. பார்த்துட்டு நம்ம தெளிச்சிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கல. அது அந்த ஃபஸ்ட்டு தெளித்தோம் பார்த்தீங்களா, அதே தண்ணி தான் இந்த பதத்துக்கு இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் நம்ம இப்படி எடுத்து ஒரே கையில் இப்படி உருண்டை பிடிச்சி இப்படி ஒரே விரலில் இப்படி தட்டி நம்ம போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஷேப்பு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த பக்குவத்தில் எடுத்துங்க. சரிங்களா? ரொம்ப எல்லாம் தண்ணி ஊற்றிட வேண்டாம், போதும். இந்த பக்குவம் இருந்தால் போதும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். இப்போ நல்லா ஆயில் சூடாகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா, மாவை எடுத்துக்கிட்டோம். கையை நனைச்சிங்க. இந்த மாதிரி சின்னதாக கையை நனைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக உருண்டை பிடிச்சி ஒரு விரலில் இப்படி பட்டையை அமுக்கிட்டு இப்படி சைடில் போடுங்க. சூப்பராக வரும். சரிங்களா? ரொம்ப பெருசாக போட வேண்டாம், சின்னதாக இந்த மாதிரி சைடில் போட்டுங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு விரலில் இதே மாதிரி அமுக்கிட்டு இப்படி சைடில் போட்டுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேலே ஆயில் தெரிச்சிடக்கூடாது. அப்படியே எடுத்து ஒரு கையில் எடுத்து அப்படியே போட்டுங்க. சரிங்களா? நான் 1/2 கிலோ வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நான் அதில் தான் செய்கிறேன். ரொம்ப பெருசாலாம் செஞ்சிங்கன்னா பார்க்க நல்லா இருக்காது. இது மாதிரி சின்னதாக. சரிங்களா? நல்லா வேகட்டும். தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. சரிங்களா? பொறுமையாக பரட்டி விடுங்க. சரிங்களா? அப்படியே பரட்டி விடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் எடுத்த மாதிரியே நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். கொஞ்சம் மீடியமாக வச்சிங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். அப்படியே மொறுன்னு இருக்கணும் எடுத்தோம்னா.
சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்க. இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும். ரொம்ப பெருசாக போட்டோம்னா அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது, ஒரு மொறுமொறுப்பு இருக்காது. இதே மாதிரி ஒரே கையில் எடுத்து அப்படி தட்டி தட்டி போட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக வெந்துடுச்சு. கலரை பாருங்கள், இந்த கலர் இருக்கணும், நல்லா மாதிரி ப்ரௌன் கலராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ஆனியனோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இதை எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. சரிங்களா? ஒன்று ஒன்றா எடுத்துங்க. இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இந்த கலர் இருக்கணும். பார்த்தீங்களா? இந்த கலர் இருந்தால் தான் ஒரு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதே மாதிரி இதே கலர் எடுத்துங்க. அப்படியே சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிட்டு, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இப்படி தட்டிங்க ஒரே கையில். அப்படியே சைடில் இறக்கி விட்டுறலாம். அப்படியே சைடில் போட்டுங்க. வேக வேக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படியே ஒரு 2 நிமிஷம் கழித்து பரட்டி விடுங்க. சரிங்களா? 2ஆவது ட்ரிப்பு போட்டதும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி இருக்கணும் கலரு. சரிங்களா? இப்போ இதையும் எடுத்துக்கிறோம். சரிங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், இதே மாதிரி இருக்கணும், இந்த கலர் இருக்கணும். இப்போ நம்ம 3ஆவது முறை போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம 3ஆவது முறை போட்டதும் நல்லா வெந்துடுச்சு. இந்த கலரு போதும். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு எவ்வளோ ஆனியன் வடை வந்திருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? இதை ஒரு பாத்திரத்துக்கு உங்களை மாற்றி காட்டுறேன். நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தான், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? சூப்பராக இருக்கும். வெரி ஈஸியாக நம்ம ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்நாக்ஸு செய்யணுமுன்னா டக்குன்னு ஒரு வெங்காய வடை டப்புன்னு செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. இப்போ இந்த ஆனியன் வடையை நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு வருது, நல்லாயிருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்குது டேஸ்ட்டு.